நோயிங் டேடி ஃபாதர் காட், அவரை வந்து அறிந்து கொள்றதில் வந்து எதில் மூலிமா அதிகமாக அறிந்து கொள்ளலாம்? ஒரு பைபிள் ரீடிங்லையா, இல்லை வந்து ஒரு பிரசன்னத்திலோட உறவில் இருக்கும் போது நம்ம அது இன்னும் டேடி காடை அறிஞ்சு கொள்ள முடியுமா? How do I know God? By reading the Bible or His presence? நான் தேவனை அறிவது எப்படி? வேதத்தை வாசிக்கிறனாலயா, இல்லை அவருடைய பிரசன்னத்தில் இருந்து அறிவதா? It's actually both. அது உண்மை என்னன்னா ரெண்டுமே. But I would, everything needs to be based on the word of God. நம்ம எது செஞ்சாலும் ஆண்டோட வார்த்தையை சார்ந்து அதை அஸ்திபாரமா கொண்டு தான் இருக்கணும். See, there are many types of presences in this world. பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, பிரசன்னம் ஆண்டோட சமூக பிரசன்னம்னு சொல்லும்போது நிறைய விதமான எண்ணங்கள் மக்கள் மனசுல உண்டு. அதை மக்கள் வேற வேற விதமா புரிஞ்சுக்கிறாங்க. There are babas and different people who get into the spiritual realm and they'll experience certain things. இந்த இந்து மதத்துல இல்ல மற்ற மதங்கள்ல கூட பாபா அப்படிலாம் சொல்ற விஷயங்கள் இருக்காங்க. அவங்களும் சில இடங்களுக்கு போறாங்க, சில அனுபவங்கள் அவங்களுக்கும் உண்டு. So presence or this feeling or emotion separate from the word of God could lead to certain things which are maybe dangerous. ஆண்டவருடைய சமூகத்தை நாம உணர்றது ஆண்டவருடைய வார்த்தையுடைய அஸ்திபாரமா கொண்டு இல்லாம இருந்திருந்தா ரொம்ப அபாயகரமான ஒரு இடத்துக்கு கண்டிப்பா போகக்கூடும். So obviously everything has to be based on the word. ஏன்னா கண்டிப்பா எல்லாமே தேவனுடைய வார்த்தையை அஸ்திபாரமா கொண்டதா இருக்கணும். You don't have to be driven by emotions. நீங்க உங்களோட உணர்வுகள்ல இழுக்கப்பட்டவர்களா இருக்கணும். But there's a doubt, na? Yeah, so tell the doubt. ஓல்டு வந்து தேவை அப்படி வார்த்தை வசனம் வந்து வசனத்தின் அடிப்படையில் நீங்க வந்து பிரசன்னத்தை உணரணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. Yeah, what you're saying is you're feeling the presence also should be in accordance with the word, right? Yeah. That is important. Yeah. சீஷர்களுக்கு என்ன பைபிள் கொடுக்கப்பட்டது? What Bible did the disciples of Jesus? They didn't have. So what Bible did the disciples of Jesus read and? Yeah. அவங்க எப்படி வந்து பைபிளை வாசிக்கல, அவங்க பைபிளே தெரியாது. So they didn't Okay. have the Bible, right? They didn't have the Bible. Okay. No, good question. Yeah. So what's your point? So What is your point? So Okay. why should? So how did they recognize it was God when Jesus had left them after Jesus was ascended? Yeah. How did they recognize this is God and this is right? So what did they experience? Disciples didn't have scripture as we do. Yeah. Right? Yeah. See, when we say scriptures, word of God, what is scripture? What has been spoken has been written, right? வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் எழுதப்பட்டது தான் வேதம். It agreed that God is a person. தேவன் ஒரு நபர்ங்கிறத ஒத்துக்கொள்றோம். And he is beyond the book that we have. அவர் வந்து நம்ம கையில இருக்கிற புத்தகத்தை விட அதிகமானவர்ன்றதும் ஒத்துக்கொள்றோம். Yeah, the place where we are careful is that he is not contrary to what he has spoken already. ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா வந்து பேசி இருக்கிறதுல இருந்து அவர் வந்து எதிர்மறையா மீண்டும் வேற ஒரு விஷயத்தை செய்ய போறது இல்ல. I'll finish it off. So with what the disciples had was the direct words of Jesus that we have written and made it scripture now. இந்த சீஷர்களுக்கு இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு பேசின நேரடியான வார்த்தைகள் அதை தான் எழுதி இன்னைக்கு வேதமா நம்ம கையில கொடுக்குறாங்க. Right? That is script. We say it's scripture now because it is written. But they heard it from Jesus directly. That's the word of God. இது அவங்க நேரா இயேசு இடத்துல இருந்து காதுல இருந்து கேட்டாங்க. And before that, all the saints who walked with God had a record of scriptures. அப்ப அதுக்கு முன்னாடி Torah, there was Torah. Jesus studied scriptures. Yes. So இயேசுவோடைய காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தை கைக்கொண்டாங்க. Jesus quotes scripture when he has a temptation in the wilderness. இயேசு வந்து வனாந்தரத்துல சோதிக்கப்படும் பொழுது அவர் வந்து வசனத்தை தான் வந்து He is, in fact, he is saying it is written. அவர் சொல்றாரு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படி சொல்றாரு. He is battling it with scripture. அவர் செய்யற யுத்தமே வந்து எழுதப்பட்டிருக்கிறத வைத்து தான் போராடுறாரு. He is the word of God himself, right? அவரே தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை அவர்தான். But he is using the word that was spoken already. ஆனா அவரே என்ன பண்றாரு எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படி சொல்றாரு. So actually the place where we are
the emphasis on the scripture is because you can hear hundreds of voices. No, listen please. You can hear a lot of voices. நீங்க நிறைய சத்தங்களை கேட்கலாம். Okay, scripture is safe. ஆனா வேதம் வந்து வசனம் வந்து பாதுகாப்பானது. There is a safety in scriptures. வசனத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கு. See, I am 100% in with this thing that people walked with God even without scriptures. I don't know how much Enoch had the scripture, all those things. I understand that God is a person, all that is agreed. நான் வந்து உங்க கூட ஒத்துக்கிறேன், நான் நம்புறேன். இதுக்கும் வேதமும் உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து தேவனோட நடந்தவர்களா இருக்காங்க. ஏனோக்கு எப்படி நடந்தாருங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. Yeah, but when we have the written word, ஆனா எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு இருக்கும்பொழுது, எழுதப்பட்ட வேதம் நமக்கு இருக்கும்பொழுது, there is advantage. நமக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதா இருக்குது. And the most important thing is he will not contradict what was spoken already. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவர் சொன்னதுக்கு எதிர்மறையா அவர் சொல்ல மாட்டார். Like for an example, this has happened with me. உதாரணத்துக்கு இது என்கிட்ட நடந்தது. So many years, around 10 years back, I thought God called me to become a nun. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சேன் தேவன் வந்து என்ன ஒரு கன்னியாஸ்திரியாக ஆகணும்னு விரும்பினார். So I was very adamant about this. நான் அத பத்தி ரொம்ப அடம் பிடிச்சு இருந்தேன். In fact, I spoke in my home to put me in maths group, not engineering, because anyway I was going to become a nun. Okay, forget about that. So no, one day what happened, then I go to a house to pray for somebody. அப்போ ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறப்ப என்ன நடக்குதுன்னா, I was supposed to pray for this sick lady. அப்ப இந்த வியாதி உள்ள அந்த நபருக்காக நான் ஜெபிக்க வேண்டியவங்க. This lady lays hands on me. That lady, அந்த நபர் என் மேல கை வச்சு, she's like, thank you Lord for the vision. தரிசனத்துக்காக நன்றி நான் அவங்க என்ன என் மேல கை வச்சு சொல்றாங்க. And she is like, I am seeing a girl with normal dress and a girl with a nun dress. God is glorifying the girl with the nun dress. அவங்க என் மேல கை வச்சு அவங்க சொன்ன என்னன்னா, தேவனே தரிசனத்துக்காக நன்றி. ரெண்டு பெண்ணை பார்க்குறேன். ஒரு பொண்ணு சாதா வஸ்திரத்தை போட்டிருக்கா, இன்னொருத்தி வந்து கன்னியாஸ்திரியோட வஸ்திரத்தை போட்டிருக்கா. ஆனா தேவன் வந்து மகிமையை கன்னியாஸ்திரி கொடுக்குறாரு. I am even feeling like shaking and all. அது அவங்க சொன்னும் போது நான் என் உடம்புல வந்து நடுங்கிற மாதிரிலாம் ஒண்ணு. I was 100% sure this is God. To take that out of me, it took 6-7 years. That to become a nun is not for you. நான் ஒரு கன்னியாஸ்திரி ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் தேவ சித்தங்கிறத புரிந்து கொள்றதுக்கு எனக்கு 6-7 வருஷம் கிட்ட ஆச்சு. Then because now I came to understand the will of God from the word of God. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில அவருடைய சித்தம் என்னன்றதை நான் புரிந்து கொண்டிருக்கேன். So you understood the point. Wait, let me tell you. Even the miracles that Jesus did, இயேசு செய்த அற்புதங்களையுமே the papers are not enough to contain. உலகத்துல உள்ள காகிதங்கள் அனைத்திலும் எழுதினாலும் பத்தாது. God, தேவன் so big, ரொம்ப பெரியவர். to reveal him, அவரை வெளிப்படுத்துறது surely the papers of this world are not at all enough. கண்டிப்பா உலகத்துல இருக்கிற காகிதங்கள் முழுதுமே பத்தாது. But ஆனா if not the written word, எழுதப்பட்ட வார்த்தை இல்லை அப்படின்னா, you would not have known the little that you know about Jesus. இன்னைக்கு தேவனை பத்தி இயேசுவை பத்தி தெரிஞ்ச அந்த கொஞ்சம் விஷயம் கூட நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும். The same way, the little that you know about God, we wouldn't have known if not the written word. தேவனை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காம இருந்திருக்கும். Now, to the best of my understanding, what is the importance that God has been giving for the written word? என்னுடைய புரிந்து கொள்ளிலிருந்து தேவன் அவருடைய வார்த்தைக்கு என்ன விதமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்? You can see in the Old Testament, God says, write it in your fingers, write it in your head, write it in your doorsteps, that your children may learn. பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொல்றாரு, உன்னுடைய விரல்களில் எழுதிக்கொள், உன்னுடைய நெத்தியில் எழுதிக்கொள், உன்னுடைய வாசக்காலில் எழுதிக்கொள், உன்னுடைய பிள்ளைகள் படிக்கும் விதமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றாரு. So the way God wanted the next generation to take was by giving them something written so that they can learn and keep repeating and understand how their parents walked. வருகிற சந்ததி எப்படி புரிஞ்சுக்கிச்சுன்னா, அப்பா அம்மா என்ன எழுதி வச்சுட்டு போனாங்களோ அதை கேட்டு அதை புரிஞ்சு அதை நடந்து தான் இவங்க வந்தாங்க. That is how God has told from the beginning. Okay, we read Enoch walked with God
and he was not ஏனோக் found. தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம், காணாமல் போனான். But in that walk with God, we don't know what happened. அந்த தேவனோட சஞ்சரிப்புல என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. Right? சஞ்சரிப்பு என்ன சஞ்சரிப்புன்னு தெரியாது. But the way Moses went and had an encounter with God, he comes and writes the 10 commandments. மோசே அவன் வந்து தேவனோடு உள்ள அந்த சந்திப்புல அவன் வந்து 10 கட்டளைகளை கொண்டு வரான். You understand? So we read the 10 commandments and we believe that is what Moses had from the experience. அப்ப அந்த 10 கட்டளைகளை பத்தி நம்ம படிக்கிறோம். அதுதான் மோசேக்கு அவனுக்கு இருந்த அனுபவத்திலிருந்து கிடைத்தது. We see Jesus in the wilderness. இயேசுவை வனாந்தரத்துல பார்க்கிறோம். And he comes and writes, like, these are the things. And from what he said, we understand that is what happened in the wilderness. அவர் வந்து சொல்லி எழுதப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தான் அந்த வனாந்தரத்துல என்ன நடந்ததுங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. You understand? So the same way, there were prophets who had experiences on mountain and other things. இதே போல अनेक தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய அனுபவங்கள் இருந்தது. So we read those things that were written for us to know. இது நாம் தெரிந்து கொள்ளும்படியாய் நாம் அறிந்து கொள்ளும்படியாய் எழுதப்பட்ட விஷயங்கள். So these divine experiences are written, and when we read those things, we have an idea, okay, divine experiences will be like this from the written word. இந்த தெய்வீக அனுபவங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்கிறோம், அறிகிறோம். There are other divine experiences which are strange and not in line with the experiences that we pick from the Bible. மற்ற சில தெய்வீக அனுபவங்கள் இருக்கு, அந்த அனுபவங்கள் வேதத்துல நம்ம எங்கேயும் பார்க்க முடியாத அனுபவங்களா இருக்கு. So when those things happen, you can identify that those experience that I am having now, is it in line with the experiences that men of God in the Bible had and is written, or is it contrary or alien to that? அப்போ நமக்கு அது போன்ற அனுபவங்கள் நடக்கும் பொழுது வசனத்தை பார்த்து வசனத்துல அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா, வசனத்துல உள்ள தேவ மனிதர்கள் நடந்திருக்கான்னு நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். You also have a New Testament, John has in the Isle of Patmos and many things, okay? You can relate it to it and you can, have a ground from the written word of what it is. புதிய ஏற்பாட்டுல யோவான் பத்மோ தீவுல இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். And one more thing to it. இன்னொரு விஷயம், Today, this is my Bible. இன்னைக்கு இதுதான் என் பைபிள். But an 80-year-old pastor whom I know ஒரு 80 வயசு பாஸ்டர் கேட்டிங்கன்னா would slap me for this. நான் இதை வச்சு பிரசங்கம் பண்றதுக்காக என்ன அடிப்பார் அவர். He would want me to carry a Bible, golden coated or red coated or zipped or of, a notebook size something. அந்த புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் சுமக்கணும் அப்படின்றத அவர் எதிர்பார்ப்பார். But in Jesus' time, they did not have that printed material. இயேசு சமயத்துல எழுதப்பட்ட விஷயமே இல்லை. There was one book on the table, they opened it and they studied it. மேல ஒரே ஒரு புத்தகம் இருந்தது, அதை திறந்து அவங்க படிச்சாங்க. Earlier there were scrolls. அதுக்கு முன்பு வந்து சுருள்கள். Earlier they were written on stones. அதுக்கு முன்பு கற்கள் எழுதப்பட்டுச்சு. Earlier they said stories. அதுக்கு முன்னாடி கதை சொன்னாங்க. So this is, more than what is written. For generation after generation, your fathers leave this heritage and their experiences and the experiences of their fathers to you, so that you can have something and leave it for the next generation. And with the material or with the sources that you have, you make one. அதாவது கடந்த காலங்களில் அவங்களுக்கு இருந்த விஷயத்தில் அவங்களால அவங்க அனுபவம், அவங்க அப்பா அம்மா அனுபவம், அதுக்கு முன்னாடி அனுபவத்தெல்லாம் எடுத்து வருகிற சந்ததிக்கு எப்படி பெட்டராக கொடுக்க முடியுமோ அப்படி ஒன்றை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒரு காலத்தில் கல்லில், அதுக்கப்புறம் ஸ்க்ரோலில், அதுக்கப்புறம் ஒரு பெரிய புக்கில், அதுக்கப்புறம் பல புத்தகத்தில், அதுக்கப்புறம் பல டிரான்ஸ்லேஷன்ஸு கைக்குள்ளே வந்துருச்சு. You understand? So this is with the source that I have, I am making one. But it is the Spirit of God that is the guide behind all these people. ஆனா இதுல இருக்கிற அனைவருடைய பின்புறமும் இருந்து வேலை செய்து அவங்களை வழி நடத்துறது தேவ ஆவியானவர். But now I have come to a place. ஆனா இப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். In this place, இந்த இடத்துல
I am not very sure that any translation I read is backed up by the Spirit of God. நான் வாசிக்கிற எந்த புத்தகமும் எந்த டிரான்ஸ்லேஷனும் கண்டிப்பாக ஆவியானவரோட மொழிபெயர்ப்பில் தான் வந்துச்சு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த சந்ததி. Right? Whereas maybe this was not the problem of the generations before. Okay? So, at this time, I should be more than wise than my fathers to choose the right thing. அப்போ இந்த இடத்துல வந்து என் தகப்பன்மார்களை விட இன்னும் ஜாஸ்தி ஞானம் உள்ளவனா நான் இங்கே செயல்பட வேண்டியிருக்கு. Okay? And when you read the New Testament, அப்போ புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும்போது when Paul wanted to say something, பவுல் ஏதோ சொல்ல விரும்பினது, he is quoting somebody. அவர் யாரோ ஒரு சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. When Jesus wanted to say something, இயேசு சொல்ல வரும்போது he is quoting somebody. அவர் யாரோ சொன்ன ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்றாரு. No scripture stands alone without a backup. ஒரு தேவனுடைய வசனமோ பேக்கப் இல்லாம தனியா நிக்கிறது இல்ல. Always it has a supportive scripture in the same book. அதே புத்தகத்துல அதுக்கு சப்போர்ட் உள்ள ஒரு ஸ்கிரிப்சர் இருக்கு. You cannot find one thing and there is no similar thing before or after. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தனியா அதுக்கு சிமிலரா சப்போர்ட்டிவா வேற ஒண்ணும் இல்லாம அந்த மாதிரி எந்த ஸ்கிரிப்சரும் இல்ல. So you have to have a conceptual learning on anything. உங்களுக்கு வந்து ஒரு முழிவா முன்னாடி பின்னாடி மற்ற எதையும் உரசாம இடிக்காம கரெக்டாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எந்த விஷயத்தை பற்றியும் தெளிவாக கண்டிப்பாக என்ன பண்ணணும் இருக்கணும். ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் யூ லேர்ன். And when the Bible says, it always refers the other person. This person is backing this person is backing that person. அப்போதான் that is when you know it is the true flawless word of God. தேவனுடைய வார்த்தை வந்து இன்னொரு இடத்துல குறி காட்டுது, அந்த இடத்துல வேற இடத்துல குறி காட்டுது, அந்த மாதிரி மாறி மாறி ரெஃபர் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது தேவனுடைய வார்த்தை வந்து களங்கம் இல்லாத ஞானப்பலா விளங்குது அப்படி. In one place Jesus says, know ye not that ye are the sons of God. ஒரு இடத்துல தேவன் கேக்குறாரு, நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா? He was quoting David. அவர் வந்து 82ஆம் சங்கீதம் தாவீது சொன்னதை சொல்லிட்டு இருக்காரு. You understand? So that is the same way everywhere. And now more than this, if my experiences, I went to heaven, I saw this, I saw that, God told me this. Okay, come up with all that you can imagine. You can have some, I can give you some drugs as a doctor and make you dream dreams. And you may think that that is God. ஸோ இப்போ வந்து நீங்கள் சில அனுபவங்கள் சொல்லலாம். நான் பரலோகத்துக்கு போனேன், இதை பார்த்தேன் அதை பார்த்தேன். ஒரு டாக்டராக என்னால் வந்து சில மருந்துகள் தர முடியும். நீங்கள் அதை வச்சா அதை கொடுத்தா நீங்கள் நிறைய கனவு காணுவீங்க. So there are many other ways that you can see things from the different dimensions. அப்போ இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு, நீங்க வேற பரிமாணத்துல இருந்து பார்க்க முடியும் வேற விஷயங்களை. So not that you have experience, you felt the breeze of God, you felt the heat of God, you felt something happening, some electric thing, you felt lifted up. Not just that alone will not justify that it was God. நீங்க கண்ட அனுபவங்கள், நீங்க தேவனுடைய காற்றை உணர்ந்தீங்க, தேவனுடைய சூட உணர்ந்தீங்க, இந்த மாதிரி சில அனுபவங்கள் வந்து அது மட்டும் வந்து அது தேவன் அப்படின்றதுக்கான உறுதியா சொல்ல முடியும். Now when we emphasize on the written word, we do not emphasize on the printed book. எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொல்லும்போது அங்க பிரிண்ட் பண்ண அந்த பைபிள்ன்ற புத்தகத்தை நாங்க சொல்லல. We are meaning the saints that have lived, because Bible says we are surrounded by the cloud of witness. ஏன்னா நம்ம வந்து பரிசுத்தவான்களுடைய கூடுகைக்கு வந்திருக்கோம், அவருடைய பரிசுத்தவான்களின் மேகத்தாண்டில் வந்திருக்கோம்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? இவங்க எல்லாரும் எதை நம்பி இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை நானும் நம்புறேன், அதனால சொல்றேன். அதுதான் believing on the written word. I believe on the same things that the saints of God who lived before me were believing, were trusting. எனக்கு முன்பதாக வாழ்ந்த தேவ பரிசுத்தர்கள் எதை நம்பினாங்களோ, எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை நான் இன்னைக்கு வாழ்றேன் அப்படிங்கிறது தான். That is what we mean by the written word. So with that, if your experiences, if you are seeing visions or going to heaven, all that, if it is connected with all that, good for that. அப்போ நீங்க பார்க்குற தரிசனங்கள், உங்களுக்கு நடக்கிற அனுபவங்கள்
இதோட ஒத்து போனா ரொம்ப நல்லது. புரியும். I already mentioned that God is not limited to the book. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவன் வந்து அந்த புஸ்தகத்துக்கு அடங்கினவர் இல்ல. Okay, the place we are emphasizing is that he doesn't speak contrary to whatever he has spoken already. நம்ம சொல்ற ஒரே விஷயம், நம்ம அழுத்த கொடுக்குற ஒரே விஷயம் எது அப்படின்னா, அவர் சொன்ன விஷயத்துக்கு எதிர்மாறாக பேச மாட்டாருங்கிறது தான். Right? See, there are two extremes. Okay, let me come from here. There are two extremes. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு, ரெண்டு அற்றங்கள் இருக்கு. One extreme is some people are so about scriptures, they know the Bible cover to cover, but they have no relationship with the Holy Spirit. They have not studied the word under the light of the Holy Spirit. ஒரு கும்பல் இருக்கு, அவங்க எப்படின்னா வசனத்தை அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும், பைபிள் அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் தெரியும் எல்லாமே, ஆனா வந்து ஆவியானவர் கூட உறவும் இல்லை, ஆவியானவர்னா யாருன்னே கூட தெரியாது. So they are 100% legalistic. There is no relationship. அவங்க 100% நியாயப்பிரமாணத்துல வாழ்றவங்க, அவங்களுக்கு வந்து தேவனோட உறவு இல்ல. These people study the word of God without the Spirit of God. அவங்க தேவனுடைய ஆவியோட உதவி இல்லாம வேதத்தை வாசிக்கிறாங்க. There is other extreme of people இன்னொரு ஆற்றம் பார்க்குறோம், who completely ignore the scriptures. அவங்க வந்து வேதத்தையே மொத்தமா புறக்கணிச்சிடுறாங்க. They think they are operating in the spirit realm. அவங்க வந்து ஆவியில நடத்தப்படுறதா நினைக்கிறாங்க. Okay, so spirit realm has different spirits. Spirit realm means it's not Holy Spirit alone. There are so many other spirits. ஆவி மண்டலத்துல நிறைய ஆவி கூட இருக்குது. Right? என்ன சார்? Yes or no? How many of you know that spirit realm has other spirits as well? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆவி மண்டலத்துல மத்த ஆவி கூட இருக்குது. Right? So why we are emphasizing scriptures is so that you have surety of which spirit you're connecting, because we all believe in the spirit realm. We speak more of it actually. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஆவி மண்டலத்துல விசுவாசிக்கிறோம், ஆவி பத்தி பேசுறோம் நிறைய விஷயங்கள். ஏன் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க சரியான ஆவியோட தான் இணைந்திருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். This crowd talks a lot about spirit realm. இங்க இருக்கிற இந்த கும்பல் வந்து தேவ ஆவி தலத்தை பத்தி நிறைய பேசுற விஷயம். But if you have no check on the voices and the spirits you're connecting to, ஆனா உங்களுடைய நீங்க செவி சாய்க்கிற அந்த ஆவிகளுடைய வார்த்தைகளை நீங்க வந்து வேதத்தோட ஒப்பிடல அப்படின்னா, you might end up catching some spirits. வேற ஏதாவது ஒரு ஆவியை புடிச்சிடலாம். Listen, now when somebody is receiving a Holy Spirit or a flow of the Spirit, அப்போ ஒருத்தர் வந்து தேவ ஆவியை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னா, he is not receiving that encounter of God without the work of any written word. அப்போ எழுதப்பட்ட வார்த்தையோடைய கிரியையே இல்லாம இது நடந்துச்சு அப்படின்னு கிடையாது. Somebody would have heard or read or known about the work of the Holy Spirit or the gospel. இது எங்கனா எழுதி படிச்சிருப்பாங்க, இல்ல யாரனா சொல்லி எங்கனா கேட்டு தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தை அவங்களுக்கு தொட்டிருக்கும். And that was preached or it came to them directly, and based on that they have an experience. அது அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டதோ, அதுக்கு அவங்களுக்கு நேரா வந்ததோ, அதை அனுசரிச்சு அதை அடிப்படையா வச்சு அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க ஆவியானவரை. Right? So to the person who was preaching the message, it was the written word. அப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு அது எழுதப்பட்ட வார்த்தை. The one who is experiencing the presence, the heat, the glory, it is the work of the Spirit. அப்போ அத தேவனுடைய அந்த செயலை, அந்த தொடுதலை அனுபவிக்கிறவனுக்கு அது மகிமையின் ஒரு செயலா இருக்குது. அனுபவம், experiencing God, work of the God. அனுபவம் அது. So now when this person who has received this glory, now when he is speaking, இப்போ இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறான் இல்லையா, அவன் போய் பேசும்பொழுது for him it is the experience, the glory part. அது அவனுடைய அனுபவம். But the one who is listening to it, ஆனா இவன் பேசுறத ஒருத்தன் கேக்குறான்ல, for him it is a written word. அவனுக்கு இவன் பேசுறது எழுதப்பட்ட வார்த்தை. Okay? So that is the cycle that has been going for a long time. அதுதான் பல காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வட்டம். And we also know it's the word of God made flesh. நமக்கு நல்லாவே தெரியும், தேவனுடைய வார்த்தை மாமிசமானது தான் இது. Okay? And we are born of the word. நாம் வார்த்தையால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய வார்த்தையால் பிறந்தவர்கள். So this is the same thing, word is spirit. அப்போ வார்த்தை தான் ஆவி. And when you listen to the word and when you come to an understanding, it comes to a written place, flesh. When you listen to the word and when you come to an understanding, it comes to a written place. அந்த வார்த்தையை கவனிச்சு அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளும்போது
ரிட்டன் பிளேஸ், எழுதப்பட்ட இடத்துக்கு. எழுதப்பட்ட வார்த்தைன்ற இடத்துக்கு வந்துடுறோம். And again when this is preached, it goes in the air, into the spirit. அது பிரசங்கிக்கும் பொழுது மீண்டும் வந்து அது வந்து ஆவி மண்டலத்துல இருக்கு. So as ministers, as ministry, as experience, ஊழியர்களா நம்மளுடைய அனுபவங்கள்ல we should have the word established and the work of the spirit parallelly, not contradicting each other. தேவனுடைய வார்த்தையும் அடிப்படையாக கொண்டு நான் தேவனுடைய கிரியையும் ஒன்று போல போக வேண்டும். Right? If you give more emphasis on any one of the things, ஒன்றுக்கொன்று எதிர்மறையா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா you have high vulnerability of going wrong. தவறாக போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. And you should be cautious of those things. அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். When you go into it, you will experience that and you will know, of course. அதுக்குள்ள போகும்போது தெரியும் நமக்கு. Yeah, listen. So, see, let me translate him first and then give the answer, okay? He says, the miracle of timepiece is not in the Bible, okay? Time stopping is not there. This is, now why I want to tell is this is how the Spirit of God works. ஏன் சொல்லணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா இப்படிதான் தேவனுடைய ஆவியானவர். There are many times, not once. நிறைய நேரத்துல ஒரு நேரம் Not once. It's been my lifetime thing. என் வாழ்க்கை முழுக்கவே இப்படிதான். So this has been my habit, okay? இது என்னுடைய அனுபவமா இருக்கு, என்னுடைய செயலா இருக்கு, பயிற்சியா இருக்கு. So I don't, not one scripture or not one truth that I have ever preached is not ever discussed with the brother and got agreed with. நான் பேசுகிற எந்த ஒரு சத்தியமும் எந்த ஒரு ட்ரூத்தும் இன்னொரு சகோதரர்கிட்ட 1 2 3 பேர்கிட்ட பேசி அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் நான் வெளியில் பேசுகிறதே கிடையாது. I may have got a new revelation, but I don't just preach because I have got it. My brothers should agree with it. எனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு வரலாம், ஆனால் உடனே அதை பிரசங்கம் பண்ணுறது இல்லை. என்னுடைய சகோதரர்களோடு சேர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணி அவங்க அக்ரி பண்ண பிறகுனா நான், because these revelations comes from the spiritual realm, God thing, not from the written word. இந்த வெளிப்பாடுகள் எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து எடுக்குது, எழுதப்பட்ட வார்த்தைகள்ல இல்ல. But when we talk with brothers, அப்ப இத சகோதரர்களோடு பேசும்போது this God thing, இந்த தெய்வ விஷயம் comes in agreement with the written word. அப்போ எழுதப்பட்ட வார்த்தையோடு ஒத்துப்போகுது. Now I have the confidence to preach. இப்போ அத பிரசங்கம் பண்ண எனக்கு தைரியம் இருக்கு. Okay, so when we talk, I would go with the questions. நான் பேசும்போது என்னோட சகோதரர்களோடு பேசும்போது ஒரு கேள்வியோட போவேன். As I am questioning, அப்ப நான் கேள்வி கேட்கும்போது I would get the answer. எனக்கு பதில் வந்துரும். I would just say the answer. This is the answer. அப்படியே நானே பதில் சொல்லி இதான் பதில்னு Wow, சொல்லுவேன். praise God. அப்புறம் நானே சொல்லுவேன் praise God. Many times this has happened. இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. That's the same thing happened here. அதுதான் இப்போ உங்கள்ட்ட நடந்து. See, God said, you will do the things that I am doing and greater things you will do. நான் செய்ததையும் செய்வீங்க, நான் செய்ததுக்கும் Jesus பெரிதான காரியங்கள். Jesus was going on the streets healing the sick, everybody that he was able to contact. இயேசு தெருக்கள்ல நடந்து போய் சுகம் கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் பார்த்த நபர்கள், அவர் சந்தித்த நபர்கள் எல்லாருக்குமே சுகத்தை வெளிப்படுத்தினார். He was not able to call continents for and heal. அவர் கண்டங்கள் தாண்டி சுகம் கொடுத்தாரான்னு தெரியல. Now you can do it because you have a mobile phone. இப்போ உங்களால முடியானா ஃபோன் வச்சிருக்கீங்க. This is a greater thing that Jesus did not இது do. இயேசு செய்ததை விட பெரிய காரியத்தை தான் நாம செய்றோம் இங்க. There was a time when they were fighting and it was getting dawn. Time is getting lost. பழைய ஏற்பாட்டுல ஒரு யுத்த களத்துல இருக்காங்க. அங்க சாயங்காலம் ஆகுது, ஆனா யுத்தம் போயிட்டு இருக்கு. இவங்க ஜெயிக்கிற நிலைமையில இருக்காங்க, ஆனா தோக்க விரும்பல. They were able to stop time. ஆனா அந்த நேரத்துல சூரியனை நிறுத்தி யுத்தத்தை. Now the people that make calendars are giving proof that some time is missing. இன்னைக்கு கேலண்டரை அதுல ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க கொஞ்சம் டைம் மிஸ் ஆயிருக்கு நடுவில் எங்கேயோ அப்படின்னு. It's true, scientifically proven. Now greater than that is what when you say I top time. So okay, I don't know whether somebody took the battery or whatever. We don't have to go into that. But that is sure possible because God can stop time. God did that. I believe that. Amen. So we can do greater things, and that is evident, and that is true that these things will happen. So the spiritual and the written works parallel, and the written is not papers. The corporate faith that people hold is the written word. வார்த்தைக்கு முரணா போகாதுங்கிறது தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவரை ஒரு புக்குக்குள்ள அடக்க முடியாதுங்கிறது அக்ரீட். ஓகே, அதை இங்கே எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம். ஓகே,
ஆனால் ஏற்கனவே பேசப்பட்ட வார்த்தைக்கு முரணா ஆண்டவர் பேச மாட்டார். ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்குது ஆண்டவர் வந்து கல்யாணத்தை வெறுக்கிறாரு, அது கல்யாணங்கிறது பிசாஸ்லேருந்து வந்துச்சுன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்குது. இந்த மக்களுக்கு 1008 எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அந்த ஏஞ்சலை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, இந்த பரலோகத்துக்கு இந்த வானத்துக்கு போனேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. Okay. See, we are not saying that, God can be boxed into the Bible, into one book. It's not what we are saying. There are a group of people who are saying, we saw angels, we have that experience and this experience. But they are preaching that marriage is not God's plan at all. So where will you check? நீங்கள் அதை எங்கே போய் செக் பண்ணுவீங்க? Like this, there are so many diversities. What I'm trying to say is, God will not contradict what he has already spoken. இதை வந்து இந்த மாதிரி பல விதமான முரண்பாடுகள் சபைன்ற பேரில் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சரியா தப்பா, எதை நான் ஃபாலோ பண்ணணும், எப்படி நடக்கணும்னு நீங்கள் எங்கே போய் செக் பண்ணுவீங்க? எது உங்களுக்கு ஆதாரம்? இது வரைக்கும் காலங்காலமாக ஆண்டவர் எப்படி நடந்தார், வந்தார், போனாருங்கிற ரெக்கார்டு தான் உங்களுக்கு ஆதாரம். அந்த ரெக்கார்டை தான் ரிட்டன் வேர்டுன்னு சொல்கிறாங்க. More safe, that's what I'm emphasizing. அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை வாழும்போது நம்ம இங்கே அங்கே ஆசிலேட் ஆகாமல் நிலைப்பட்டவர்களாக இருக்கும். வசனமே இருக்கு, they are tossed here and for. மைப்பர்கள் இல்லாம வசனம் they are tossed to and fro by every wind of doctrine. வருகிற ஒரு டாக்டரின் மூலமாகவும் என்னோட மக்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் அலக்களிக்கப்படுறாங்கன்னு பைபிள்ல இருக்கு. So that is why you are asking these questions. There is safety in scriptures. வசனங்கள் படிக்கும்போது அதுல வந்து நம்பிக்கை இருக்கு, திடன் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. And if you are a minister of God who has integrity, you have the thing in your heart that you don't want to pass something that's not from God into another generation. நீங்க ஆண்டோட ஊழியக்காரரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உக்ரானத்துவம் இருக்கும். இது ஆண்டோருடைய வார்த்தை, இதை நான் களங்கம் இல்லாம அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உக்ரானத்துவம் உங்களுக்கு இருக்கும். So you need surety. உங்களுக்கு வந்து ஒரு உறுதி வேணும். That surety you get from scriptures, why not use it? உங்களுக்கு அந்த உறுதி வந்து வார்த்தைகள்ல இருந்து தான், வசனங்கள்ல இருந்து தான் வரும். From the beginning I've agreed God cannot be boxed into scripture. The only thing is God doesn't contradict what he has already spoken. That's what we are trying to say. ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், இந்த புக்குக்குள்ள ஆண்டவரை கண்டிப்பா அடக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலிருந்து அவர் முரண்படாம நடப்பார் அப்படிங்கறதா உண்மை. அதை தான் சொல்றோம். Because that is the nature of God, right? அதுதான் ஆண்டவருடைய சாயல். Wait. If somebody is asking, I know the address that I am living in is the will of God. நான் இருக்கிற அட்ரஸ் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் இருக்கிறேன்னு அர்த்தம். But I cannot go to the Bible and find number 2/7 so and so street, so and so village ன்னு என்னால என்ன பண்ண முடியாது. I cannot find that. But I know that I am placed in the will of God. There is no, don't smoke, it's not in the Bible. So Bible does not write specific things, but Bible gives a streamline of regulations and orders, principles. வேதம் வந்து இங்கே இருக்கணும், இந்த சேர் இப்படி தான் போடணும், இதை இப்படி தான் போடணும், ஒரு நுணுக்கமும் எழுதலை. ஆனால் முறைமைகளும் வழிமுறைகளும் அதில் அழகாக எழுதியிருக்கு. தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தது செய்கிறோம். அவ்வளோதான். அதுதான் நம்ம அந்த சாரத்தை விட்டுறக்கூடாது. பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் டூ எனிதிங்.